இயேசு நமக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நாளையிலேயும் யோகா சுவிசேஷத்தில் பார்த்தோம்னா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளின்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தான் அந்த உலகத்தில் வந்து மெய்யான ஒளி. அவர் தான் எல்லாத்தையும் பிரகாசிக்க வந்தாங்க ஏசப்பா. அது மாத்திரம் இல்லை, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான்னு சொல்லி 8ஆம் வசனம் போட்டிருக்கு. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ எல்லா மனுஷனையும் என்ன செஞ்சார்? பிரகாசிக்க தான் ஏசப்பா வந்தாங்க. ஆனால் 10ஆம் வசனத்தில் என்ன போட்டுருக்குன்னு கேட்டால், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. உலகமே அவர் மூலமாக உண்டாயிற்று, ஆனால் அவரை என்ன செய்யலை, யாரும் அறிந்து கொள்ளலை. அதனால் ஏசப்பாவை தான் இந்த உலகத்தில் வந்து எல்லா மக்களையும் மீட்டெடுக்க வந்தாங்க. பாவப்படியில் சிக்கி கிடக்கிறாங்க, இந்த மக்கள் பரிசுத்தமாக்கப்படணும், இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும், இந்த மக்கள் என்னை பின்பற்ற வேண்டும், இந்த மக்கள் என் ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அவருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, நரகம் பாதாளம் இருக்குது, பரலோக ராஜ்யம் இருக்குது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகிறத ஏசப்பா வந்திருக்காங்க. எல்லா மனுஷனையும் ரட்சிப்புல நடத்தணும், அவரை பின்பற்றணும். எல்லா மக்களையும் அவர் நினைச்சாரு, போதகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லா மக்களுக்கும் அவர் வார்த்தை கொடுத்துட்டே இருக்காரு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதான் மெய்யான ஒளியை நம்ம எல்லா மனுஷங்களையும் நினைச்சாரு, எல்லா மனுஷங்களையும் பிரகாசிக்க வந்த ஒரு மெய்யான ஒளியை ஏசப்பா தான். அந்த ஒளியான ஒளியை குறித்து தான் சாட்சி கொடுக்க வந்தார் யோவான் வந்து. அதனால் உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறார் ஏசப்பா. உலகத்துக்கு வந்தார். இந்த உலகமும் அவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அவர் ஏற்றுக்கொள்ள வந்தார். 12ஆம் வசனம், அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அவர் சொந்தமானது வந்தார், எல்லாத்தையும் அவருடைய பிள்ளைகளாக வந்தார். வந்து எல்லா மக்களையும் அவர்களுக்குள்ள பின்னால் வழிநடத்த வேண்டும் என்று தான் அந்த தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்தில் வந்து பிரசங்கம் பண்ண வந்தார். பிரசங்கம் பண்ணார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரசங்கம். இன்றைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவரை குறித்து இருந்துச்சுறாங்க, சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மனுஷங்களுக்காக தான் நான் வந்தேன். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை என்ன செய்யலை, அறியலை. இன்றைக்கும் உலகம் வந்து அவர் அறியலை. இன்னைக்கு இந்த உலகம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஏசப்பாவை ஏற்றுக்குள்ள மனசு இல்லை. சொல்றதுல மாய்களை நம்புகிறாங்க. இப்படின்னா மாய்களை நம்புகிறாங்க. அவங்களுக்கு வருகிற கிருபையும் ஆசீர்வாதத்தையும் போக்கடிக்கிறாங்க. ஆனால் இந்த அன்பு சகோதரி ஏசப்பா வந்து இவங்களை மீட்டெடுக்கிற இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஏசப்பா தான் மெய்யான ஒளி. ஏசப்பா தான் நமக்காக தான் அவர் பாடுபட்டார். ஏன் பாடுபட்டார்? அவர் நிறைய பெற்ற ரத்தம், பரிசுத்த ரத்தம் அந்த உலகத்தில் சிந்த வேண்டியதாக இருந்துச்சு. அவர் சிந்தி அந்த ரத்தத்தினால இன்றைக்கி எல்லா பிள்ளையும் மீட்டெடுக்கிறார். அவருடைய ரத்தத்தினால ஆண்டவர் ஏசப்பா உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார். அது ஒரு நாள் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ரத்தத்தால் என்னை கழுவி பரிசுத்தம். என்னடா இந்த பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் வந்து பாவங்கள் சுற்றி திரியுது. எங்கே பார்த்தாலும் பாவம் தான். எந்த பக்கம் நம்ம திரும்பி பார்த்தாலும் பாவம், எந்த பக்கம் முன்னால் பார்த்தாலும் பாவம் தான், பின்னால் பார்த்தாலும் பாவம் தான். பயங்கரமாக இருக்குது. எந்த ரூபத்தில் எந்த பாவம் நிற்கின்னு நமக்கு தெரியாது. அதனால நினச்சினா ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ரத்தத்தால் எங்களை கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவர் எங்களை உங்களுடைய பிள்ளையாக பாதுகாத்துக்கலங்கன்றதை சொல்லணும். ஏன்னா நமக்கு பரலோக ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கு. நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகணும். கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நித்திய ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது, நித்திய ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் அவரை பின்பற்றுங்க. அவரை பின்பற்றும் போது இந்த நித்திய ராஜ்யத்துக்கு நமக்கு என்ன செய்வது உண்டு போட்டிருக்கேன். 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில், தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் நித்திய ஜீவன் உண்டு. நித்திய காலமும் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம நினச்சி போகிறோம், இருக்க போகிறோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஒரு மரணம் உண்டு, மறிச்சைக்கு பின்பாக பரலோகத்தில் போயிடுவோம். இந்த வாசல் திறந்து அடுத்த வாசலுக்கு போகிறோம், பரலோக ராஜ்யத்தின் வாசலுக்கு போகிறோம். அதனால் என்னைக்குனாலும் நமக்கு மரணம் உண்டு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அதான் முக்கிய மனிதனுக்கு. இந்த உலகத்துலேருந்து என்ன தோன்போம், என்னத்தை திம்போம், என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை.
ஒரு நாள் நம்ம நித்தியராட்சத்தில் போகணுங்கிற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசிக்கும் இருக்கணும் என்ற பாதாளம் அக்கினி கடல் வைக்கப்பட்டிருக்குது. சாசு அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த அக்கினி கடலுக்குள்ளே போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான் நான் நினச்சி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த உட்கார்ந்த வரைக்கும் எனக்கு என்ன வார்த்தை கொடுக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு நான் கேட்டாலும் எனக்கு லேஸில் டக்குன்னு தரமாட்டாங்க. நான் இதில் உட்காந்துட்டு பைபிளை விரிக்கும் போது ஆண்டவர் வார்த்தையை பேச சொல்லுவாங்க. எல்லா மக்களையும் அவர் நேசிக்கிறாரு, எல்லா மக்களும் அவரை ஏற்றுக்கணும், எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாக மாறணும். அதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க. நமக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால தான் என்ன செஞ்சாங்க, பாவம் கழுவுப்படும். அது ஏசப்பா நீ 2000 வருஷத்துக்கு முன்னால் சிலுவை சொன்னது எனக்காக என்ன செய்ய ரத்தம் சிந்தினீராண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவங்க ரத்தத்தால் இதை கழுவுன்னு சொல்லும்போது கழுவாங்க. ஒரு சில சகோதரன் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, அவர் கடவுள் கிடையாது, அவர் யூதன் அப்படின்னாங்க. இல்லை ஆண்டவர் எல்லா மக்களுடைய பாவத்திலேருந்து மீட்டெடுக்கிற ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க. அதனால யூத குலத்திலேருந்து அந்த அன்பு மகள் அந்த மரியாதை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஏசப்பா தேவனால் உண்டாக்கப்பட்டவங்க. அவங்க ஏசப்பா பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டாங்க. மனுஷ சித்தத்தில் ஆண்டவர் வரல, பரிசுத்த ஆவியினால் அவங்க உண்டாக்கப்பட்டாங்க. கன்னி மரியாள் வாலிய பிள்ளையாக இருக்கும்போதே தேவதூதன் தரிசனமாகி அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீ நீ கிருபை பெற்றவள், ஸ்திரீகளுக்குள் நீ கிருபை பெற்றவள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிதா சொல்கிற வார்த்தையை தேவதூதன் சொல்லி உன்னுடைய வயிற்றில் வரப்போது பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கப்பட்டது. அதனால நீ என்ன செய்ய, அவங்க மேசியா மீட்டெடுக்க எல்லா மக்களையும் அவர் மீட்டெடுப்பார் அப்படின்னு சொல்லி தேவதூதன் சொல்லி தான் ஆண்டவர் ஒரு யூத குலத்தில் மகள் மரியாள் வயிற்றில் அவங்க இயேசுப்பா பிறந்து வந்தாங்க. அதனால என்ன அவர் கடவுள் கிடையாது, அவர் தெய்வம் கிடையாது, அவர் யூதன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி மரியாள் வயிற்றில் வந்தாங்க, தேவ தூதன் அந்த பரிசுத்தாவியனால இருந்துச்சுன்னு அவங்க மரங்கள் பெற்று உன்னொரு வயிற்றில் நீ கற்பவதி ஆகுவா, நீ ஒரு குழந்தை பெற்றெடுப்பாள், அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி ஏசப்பா 36 அவங்க ஏசப்பா அவங்க அம்மாவோட தான் இருந்தாங்க. ஆனாலும் சில நேரம் அந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ரசம் குறைப்பட்டுருச்சு. கல்யாண ஊருக்கு போயிருக்கும்போது கல்யாண வீட்டுக்கு போனாங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது. கல்யாண வீட்டுக்கு போனாங்க. அங்கேருந்து திராட்சை ரசம் குறைவு போட்டதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே மரியாதை சொல்கிறாங்க, திராட்சை ரசம் குறைஞ்சிட்டு அங்கே நீ கொடுக்குறது முக்கியமான அந்த கல்யாண வீடுகளுக்கு திராட்சை ரசம் தான் முக்கியம். அவங்க அது இல்லைன்னா அவங்கள பற்றி அவங்க அற்பமாக எண்ணுவாங்களாம், எழுச்சியாக பேசுவாங்களாம். அதனால இல்லைன்னொன்னே மனசு கஷ்டமாக போயிட்டு, அதனால் அந்த இடத்துக்கு ஏசப்பா வரும்போது அவங்க சொல்கிறாங்க என்ன ரசம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஸ்திரியை என் மேலே இன்னும் வரல, பிதா சித்தன் வரல, அவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது பிதாவி சித்தன் வரும்போது தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவார், அவங்களுக்கு பரிமாற கொடுக்குறாரு. அப்போ தேவனால் உண்டாக்கப்பட்டதான் ஏசப்பா வந்தாங்க இந்த உலகத்துக்கு. அதனால் மனுஷனாக உண்டாக்கப்படலை. அதனால் அவன் யூதன் நீங்கள் சொல்கிறீங்க, தேவனால் உண்டாக்கப்பட்டாங்க. யூத குலத்திலேருந்து மரியாதை வைத்திருந்து அவங்க ஏசப்பா பறந்து வந்தாங்க. அதனால் அன்பு சகோதரி ஏசப்பா நம்மளை மீட்டெடுக்கிற இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அவர் எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. இந்த உலகத்துக்கு அவர் மூலம் வந்தார். ஆனால் உலகம் அவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவர் தமக்கு சொந்தமானவர்களே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. அதனால் 12ஆம் பொருக்கு யோவான் 1ஆம் அதிகாரம் 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு. உலகம் முழுவதும் மக்கள் இருந்தாலுமே ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னங்கிட்ட, அவர் எல்லாரும் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இன்றைக்கும் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் அங்கேருந்து வந்தார், இங்கேருந்து வந்தார், வெள்ளைக்காரன் கடவுள், இது வெளிநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த நாட்டு கடவுளாக இருந்தாலும் நம்ம குப்பையில் கிடக்கிறவங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு வந்தார்லாம் ஏசப்பா. நம்ம பாவத்தெல்லாம் மீட்டெடுக்க கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அழுதுகிட்டு அந்த புலம்பிட்டு கிடந்த நம்மளையும் ஆண்டவர் கண்ணீர்லாம் தொடச்சி ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார்ல. அப்படிப்பட்ட தேவனை இங்கே உதவித்தாளர் உலகத்துக்கு நம்மளை மீட்டெடுக்க வந்தார். அவரை நம்மளோட உலகம் அவங்களை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவர் நாமத்து மேலே விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டு போனவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர் என்ன செய்கிறாரு, எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறார். அவர் ஏற்றுக்கொடுங்க. அவர் ரொம்ப வற்புறுத்தலை. என்கிட்ட ஒரு நாள் மரணம் வரும்போது அந்த மரிச்சவங்களை எல்லாத்தையும் ஆண்டு இந்த மண்ணுனால எடுக்கப்பட்ட மனிதனை மண்ணுக்குள்ளே போட்டு மூடிடுவாங்க. ஆனால் ஆண்டு நியாயத்திற்கு எல்லாத்தையும் எழுப்பு வராங்க. எழுப்பும்போது புதிய சரீரத்தோடு அவங்க எழுப்புவாங்க. அந்த ஆண்டவர் அவருடைய அற்புதத்தின் தேவன், அவர் அற்புதம் செய்கிறாரு. இன்னைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்துக்கிட்டே இருக்காரு. எல்லா மனிதனையும் ஆண்டவராக படைக்காரு, படைச்சு கொண்டு வந்திருக்காரு. கற்பத்தின் கனி கர்த்தரால் சுதந்திரம். அப்போ கற்பனை கனி ஒவ்வொருத்தங்களும் கொடுக்கப்பட்டு கற்பனை கனி கர்த்தர் கொடுக்குறாரு.
அதனால் அவன் கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றெடுக்கிறது பரிசுத்தம் உள்ளது. அவர் பரிசுத்தமான பிள்ளைகளை பெற்று அவங்க எடுத்து நினைச்சுதாங்க பரிசுத்தமாக அவங்க இருப்பாங்க. அதனால் ஆண்டவரை அறியாதுன்னா அது நினச்சி இந்த பாவத்தில் கருப்பு தரிச்சா என் தாயின்னு சொன்ன மாதிரி பல விதத்தில் பாவத்தை கருப்பு தரிச்சாலும் ஏசப்போடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுன்னு பரிசுத்தமாக்கிட்டு இருக்கார் ஆண்டவர். அவரை பரிசுத்தமாக்குறாரு எல்லா பிள்ளைகளையும். நான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நினைச்சோன்னா அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றும் போது நம்மளை நினைச்சிட்டார் ஆண்டவர். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளி எல்லாத்தையும் பிரகாசிப்பிக்கிறார் அவர். அதனால் அவரை நீங்கள் உதறி தள்ளாதீங்க. நாமத்தின் மேல் விசுவாசம் உண்டு. அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எத்தனை பேர் அத்தனை பேருக்கு அவர் அதிகாரம் கொடுக்குறாரு. அவர் பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுக்குறாரு. அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் இருந்தீங்கன்னா அவர் பிள்ளைகளாக ஆண்டு ஏற்றுக்கொள்கிறாரு. அவர் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாததையும் உங்கள் மனம் விரும்பினபடி நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த காரியத்தில் அவர் எந்த காரியத்தையும் பொறுப்பெடுக்க மாட்டார். அந்த உலகத்தை கொடுத்தாரு. என்னை சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போட்டு காதுலாம் காது கேட்கட்டு காது இல்லாமல் கேட்காம போட்டு அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. நியாயத்திற்குனால என்னை பற்றி எனக்கு யாரும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுங்க புலம்புனாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் அவருக்கு பின்னால் நடந்து வரும்போது அவங்கள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கூட்டி சேர்த்துருவார் ஆண்டவர். நியாயத்திற்கு முடிஞ்சு அவர் என் மேலே இவ்வளோ விசுவாசம் வச்சிங்க, என் பிள்ளைகளை நீங்கள் இருந்தீங்க, அதனால் நீங்கள் தேவன் ராஜ்யத்துக்குள்ள போங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானதில் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்துக்குள்ளே போங்கன்னு சொல்லுவார். ஆனால் ஏசப்பா அசட்டை பண்ணிக்கிட்டு அப்படியே ரொம்ப ஆண்டவரை மட்டமாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த நியாயத்திற்கு அன்னைக்கு தான் சொல்லுவார், சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்க, பிசாசுக்கும் தூதருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டு அக்கினி கண்டலில் போய் பங்கடைங்கள்னு ஆண்டவர் சொல்லுவார். அந்த நேரம் அங்கே போக வேண்டி வரும். அங்கே போனால் நீ யார் காலையும் பிடிக்க முடியாது. யார் காலை பிடிச்சாலும் காலெல்லாம் அங்கே அடிச்சிட மாட்டாங்க. அப்படிங்க அங்கே மட்டும் போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் இங்கே அந்த உலகத்தில் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாததும். அதனால் நீங்கள் ஏசப்பாவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, ஏசப்பாவை பின்பற்றுங்க, ஏசப்பாவுக்கு பயந்து நடங்க. அவர் நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவர் பிள்ளைகளாக முடியும் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் பிரகாசிக்கிற வழியே மெய்யான வழியே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால் ஏசப்பா பின்பற்றுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எம்எல்ஏ ஆசிரியப்பார், மறுமையில ஆசிரியப்பார். பிதா என்ன சொல்கிறாரோ அந்த காரியத்தை தான் ஏசப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மேலேருந்து பிதா ஏசப்பட சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செஞ்சுருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இந்த கொடுக்கப்பட்ட நாட்களில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஏமாறாதீங்க. ஏசப்பா பின்பற்றுங்க. ஏசப்பா தான் உண்மையான தேவன். ஏசப்பா தான் உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறாரு. நம்ம பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்குறவர் அவர் தான். இப்படியும் இருந்து இப்படியும் மறிச்சு போகிறது நம்ம பரலத்துக்கு போக முடியாது. இங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்மளை சுத்தம் பண்ணி இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் இந்த மேலே இருக்க அழுக்குகளை கழுகுறதுக்கு ஒவ்வொரு நாளும் குளிக்கிறோம். சோப்பு போட்டு குளிக்கும். ஒவ்வொரு வகையான சோப்புகள் ஒவ்வொரு கம்பெனி சோப்புகளை போட்டு குளித்து நம்மளுக்கு சுத்தப்படுத்துறது போல் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் பிள்ளைகளாக நம்ம பாதத்தை விழுந்து ஏசப்பா நான் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நீங்களை பாதுகாத்துக்கலுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டு சமுதிரம் விழணும். அது மாத்திரம் இல்லை, என்னென்ன வேணுமோ அதை கேட்கணும். ஆண்டு ஏசப்பா ஞானம் குறைவு, நான் ஞானத்தை குறைவில்லைங்க, ஆண்டு எனக்கு ஞானத்தை தாங்க, புத்தியை தாங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் போக்குவரத்தையும் பாதுகாத்துக்கலுங்க, எல்லாம் நீங்கள் ஆண்டுகிட்ட சொல்லுங்கள். எல்லாம் வச்சுங்க ஆண்டு விலைக்கு பாதுகாத்து நம்மளை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய்வார். நம்ம நித்திய ஜீவனை தர நித்திய காலம் இருக்க போகிறோம். அந்த அக்னியில் தள்ளப்பட்டவங்க நித்திய காலமும் வேதனை நிறைஞ்ச இடமா அலறிக்கிட்டே இருப்பாங்களாம், பல்கரிக்கிற இடமா கருங்கரு இருளாக இருப்பான். பைபிள் வசனம் இருக்குது. அதனால் அவங்க கருங்கரு பல்களை கடிச்சிட்டு இருப்பாங்களாம். சாகாத புழு உள்ளே கிடக்குமா, மார்க்கில் போட்டு 9ஆம் அதிகாரத்தில் சாகாத புழு உள்ளே கிடக்குமோ அது அரைச்சிக்கிட்டு தான் இருக்குமா. உங்களுக்கு பயத்துக்கு சொல்லலை, உண்மைக்கு தான் சொல்கிறேன். சாகாத புழு உள்ளே கிடக்குதான், அவங்கள அரிச்சிக்கிட்டே இருக்குமா. நித்திய காலமும் அந்த அழுகை நிறைஞ்ச இடத்துல கிடப்பாங்களா. அந்த இடத்துக்கு போகக்கூடாது, பரலோகராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி தான் ஏசப்பா மீட்டெடுக்க வந்தார். பாவத்தை விடுதலை பண்ணி மீட்டெடுக்க வந்தாங்க. ஏசப்பா பின்பற்றுங்க, ஆண்டவர் பயந்து நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்கள் ஜெபிப்பீங்க. அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையிலையும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கொடுக்க வைத்த தேவனுக்கு கோடி நன்றி ஏசப்பா. எல்லா மக்களையும் பரிசுத்தப்படுத்தும், எல்லா மக்களையும் ரட்சிங்க. ஆண்டவரின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு உமக்கு பின்பற்றி வர கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒதுக்கி வைச்சிங்க. ஆசீர்வதிங்க, பயன்படுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்மாவை கர்த்தரை சோதரி, முழு நம்பர் சாமத்தை சோதரி, ஆத்மாவை கர்த்தரை சோதரி, கர்த்தரை சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.